திருவொற்றியூர் அருகே கோமாவில் இருந்து குணமடைந்த வாலிபர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரம் 2வது தெருவை சேர்ந்தவர் அப்துல் மஜீத். இவரது மகன் அப்துல் சஜித் 19 வயதான இவர் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்பு விபத்தில் சிக்கியதில் கோமா நிலைக்கு சென்றார். இதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு குணமடைந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அப்துல் மஜீத் தனது மகன் அப்துல் சஜித்துக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்ததாக தெரிகிறது. நேற்று மாலை அந்த இருசக்கர வாகனத்தில் எண்ணூர் விரைவு சாலையில் சென்றபோது அங்குள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்தானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அப்துல் சஜித் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோமாவில் இருந்து மீண்டு வந்த வாலிபர் மீண்டும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.